ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான 5-day பாலிட்டி ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 5 நாளில் நீங்கள் வந்து ஈஸியாக இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். அது போக இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி எல்லா ஷார்ட்கட்கான வீடியோ, எல்லா கான்செப்டுக்கான வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் பிடிஎஃப் தமிழில் தனியாக, இங்கிலீஷில் தனியாக, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டிக்கு மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா 2011 இப்போ வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்களோ அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக பாலிட்டி வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அவங்க பார்க்கலாம். இதுதான் பாலிட்டியோட சிலபஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியிலேருந்து 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு காமனாக புதுசாக படிக்கவங்களுக்கு ஏன் டவுட் வரும் அப்படின்னா வந்து இப்போ குரூப் 1க்கு ஒரு பாலிட்டி இருக்கும், குரூப் 4க்கு ஒரு பாலிட்டி, குரூப் 2, குரூப் 2க்கு ஒரு பாலிட்டி, இந்த மாதிரி தனித்தனியாக படிக்கணுமா, வேறு சிலபஸாக அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே காமன் சிலபஸாக நீங்கள் வந்து ஒரே விஷயம் தான் படிப்பீங்க. இது வந்து குரூப் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இது போக டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 40 எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஇ எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம், வெட்டினரியன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹைகோர்ட் எக்ஸாம், நீங்கள் இப்போ எஸ்ஏ எக்ஸாம் படிக்கீங்க, இந்த மாதிரி எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே எல்லாத்துக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் காமனாக ஒரே சிலபஸ் தான். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் எக்ஸாம் போக உங்களுக்கு வந்து ஏஇ, ஜேடிஓ, வெட்டினரியன் இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே ஜிஎஸ் தான், பாலிட்டி மட்டும் இல்லை. நீங்கள் முதல்ல ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே காமன் ஜிஎஸ் தான். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, கரண்ட் அஃபேர், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே சிலபஸ் தான். நீங்கள் வந்து ஒரே விஷயத்தான் படிப்பீங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்ஸாம்லையும் காமனாக ஒரே மாதிரி தான் வந்து கேட்பாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரூப் 1 தான் 40 கொஸ்டின் பாலிட்டியிலேருந்து கேட்பாங்க. ஏன்னா இப்போ குரூப் 1 200 கொஸ்டினுமே வந்து ஜிஎஸ். மற்ற எக்ஸாம் இப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் லாங்குவேஜில் கேட்பாங்க, மிச்சம் 100 கொஸ்டின் தான் ஜிஎஸ்சில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி 100 கொஸ்டின் ஜிஎஸ் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டியிலேருந்து 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த ஏஇ எக்ஸாம், ஜேடிஓ, வெட்டினரியன் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் படிக்க வேண்டிய சிலபஸ்ஸு, கான்செப்ட்டு, கதை, ஷார்ட்கட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து சேம் தான். இப்போ நீங்கள் வந்து குரூப் 1க்கு படிக்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் குரூப் 1 மட்டும் தான் படிக்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் குரூப் 4 படித்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 2 கொஸ்டின், இல்லை நீங்கள் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலும் அந்த பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடுத்து படிக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸாம்னாலும் வந்து வரும். ஸோ வந்து பாலிட்டி அப்படிங்கிறது பாலிட்டி தான். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு விதமாக படிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து காமனாக ஜிஎஸ் படிச்சிங்க அப்படின்னாலே எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ஆகும். இப்போ ஜஸ்ட் நம்ம முதல்ல வந்து பாலிட்டினா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கிடும். ஸோ வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சி பண்ணி முடித்து அவங்க வந்து நம்ம நாட்டை விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஆட்சி பண்ணணும் அப்படின்னா நமக்கான ரூல்ஸு, நமக்கான சட்டம் எல்லாமே வேணுமா, அந்த சட்டம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு அப்படிமோ. ஸோ நம்மளோட நாட்டில் எப்படி ஆட்சி பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் எந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி வந்து எழுதியிருப்போம். ஸோ அந்த ரூல்ஸை தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறோம். இதான் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. இப்போ அந்த ரூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிக்கல், சரத்துகள் அப்படிமோ. ஸோ வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் மாதிரி, ஒவ்வொரு விதி மாதிரி இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து இந்த ஆர்டிக்கல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆர்டிக்கல் இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. ஓவராலாக எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 460 ஆர்டிக்கலுக்கு மேலே வந்து இருக்குது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 120 ஆர்டிக்கல் தான். அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அந்த 120 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே பாலிட்டியில் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. குரூப் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4-5 கொஸ்டினாவது கட்டாயம் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து கொடுத்துருப்போம். அந்த 120 ஆர்டிக்கலுக்கான ஷார்ட்கட்டு அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு மணி நேரத்தில் கஷ்டப்படாமல் எல்லா ஆர்டிக்கலையும் நீங்கள் வந்து ஷார்ட்கட்லேயே வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஃபன்னியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த 120 ஆர்டிக்கல் வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த 2 லிங்க்கு
அந்த ஷார்ட்கட் வீடியோ லிங்க் அதை மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னால வந்து போதும். அப்போ வந்து ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சிம்பிளாக வந்து முடிஞ்சுது. இப்போ அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாலிட்டியில் பேசிக் அப்படிங்கிறது என்னது, அடிப்படையான விஷயம். நம்மளோட அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க, நீங்கள் வந்து பெருசாக வந்து யோசிக்க வேண்டாம். இப்போ உங்கள் ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க, இல்லை நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, நீங்களே வந்து டூர் போயிருப்பீங்க, ஐவி வந்து போயிருப்பீங்க. இந்த ஐவி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். உங்கள் காலேஜில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு கிளாஸ் ரூம் தான் வந்து போக போகிறீங்க. இப்போ இதுக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து காசு வந்து கலெக்ட் பண்ணியிருப்பார். ஸ்டூடெண்ட்லேயே வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ காசு கலெக்ட் பண்ணால் ஒரு ஆளை வந்து ஒரு கமிட்டி மாதிரி வந்து போட்டிருப்பீங்க ஒரு ஆளை. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் போகிறதுக்கான பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணுறது, ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறது, இதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அவர் போய் பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல்ஸை பார்க்குறது, புக் பண்ணுறது, எவ்வளோ காசுன்னு பார்க்குறது, பேரம் பேசுகிறது, இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஐவி போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போவீங்க, வந்து கொச்சின் வந்து போவீங்க. அங்கே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து போகணும். ஸோ அப்போ அந்த கம்பெனியை பற்றி பேசுறதுக்காண்டி ஒருத்தர் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் உள்ள பையனாக இருப்பான். ஸோ அந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கம்பெனி பிடிக்கிறது, அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசுகிறது, நாங்கள் இத்தனை பேர் வரோம், இந்த நாளில் வரோம், இந்த மாதிரி ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரை செட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயம். ஒரு சின்ன டூர் ஒரு கிளாஸ் ரூம் போகிறதுக்கே இத்தனை பேர் பார்த்தோம் அப்படின்னா டீம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருப்பீங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்க போகிறோம். அப்போ வந்து எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்கும், அப்படி தானே? அதுக்காக நிறைய குழு வந்து அமைச்சிருப்பாங்க, நிறைய கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கமிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்று பண்ணும். ஸோ ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனியனை பார்த்துக்கிடுவாங்க, ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கானது மத்திய அரசுக்கானது ஒருத்தவங்க பார்த்துக்கிடுவாங்க, மாநில அரசுக்கானது ஒருத்தவங்க பார்த்துக்கிடுவாங்க, பொதுவான ஒரு சிலர் பார்த்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்போ இதுக்கான கமிட்டிலாம் வந்து போடுவாங்க, அப்படி தானே? ஸோ வந்து இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இதான் நம்ம வந்து பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன். என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, இதுக்கான வந்து எவ்வளோ ஃபண்ட் ஆகும், நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற நாட்டிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ வந்து அமெரிக்காவிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, பிரிட்டன்லேருந்து, நம்ம இந்த மாதிரி நிறைய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சட்டத்தெல்லாம் நம்ம வந்து எடுத்திருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமிட்டி போட்டிருப்போம். அந்த கமிட்டிக்கான ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக நம்மளோட டிராஃப்ட், நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து அமைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ வந்து செலவாச்சு, இதான பேசிக்கான விஷயம். இதான் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 லிங்காக வந்து கொடுத்துருப்போம். பேசிக் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து எப்படி வந்து அமைச்சோம், ஸோ அதில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க, என்னென்ன கமிட்டிலாம் இருந்தாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வந்து செலவு பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம கான்ஸ்டியூஷனாக என்ன அப்படிங்கிற சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா முகவுரை. உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு புக்கை நீங்கள் வந்து ரேண்டமாக எடுத்துக்கோங்க. அந்த புக்கில் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த புக்கில் எதை பற்றி நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு சயின்ஸ் புக்காக இருக்கலாம், ஒரு சோசியல் புக்காக இருக்கலாம், கதை புக்காக இருக்கலாம். புக்கில் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற சிம்பிளாக ஒரே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம வந்து முகவுரை ப்ரியாம்பிள் அப்படிமோ. அதே தான் இங்கே வந்து பாலிட்டிலையும். நம்ம பாலிட்டி அப்படின்னா அதில் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது, எல்லா சட்டமும் இருக்குது. நம்ம வந்து ஒரு புக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் புக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓவராலாக கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரே பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து முகவுரை ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சட்ட திருத்தம் அப்படிம்போம். ஸோ சட்ட திருத்தம் அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட்டு. இப்போ 1950 நமக்கான கான்ஸ்டியூஷன், நமக்கான சட்டம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஆனால் காலத்துக்கு தக்கன பார்த்தோம் அப்படின்னா நம்ம சட்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே? ஸோ நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1951 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சட்டத்திட்டத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பில்லு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கானது, இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து எல்லா சட்டத்திட்டத்தையும் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கோம். அப்போ வந்து இதை பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்டில் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ வந்து இந்த சட்டத்திட்டம், இந்த அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் வந்து பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. நம்ம அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து வரிசையாக வந்து பாருங்கள். ஓகே. நீங்கள் ஃபுல்லாக வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லா ஷார்ட்கட்டு, கதை, கான்செப்ட் எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிக்கணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்லேயே கொடுத்துருப்போம். அது எப்படி அப்படிங்க நம்ம இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம்.
ஓகே, இப்போ வந்து அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து மாநில அரசாங்கம், தமிழ்நாடு லெவலில் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாநில அரசாங்கம். இதே மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து மத்திய அரசாங்கம். நம்ம வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஓட்டு வந்து போடுவோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா யார் சீஃப் மினிஸ்டர், இங்கே தமிழ்நாட்டில் வந்து யார் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், நம்ம வந்து அதுக்கான ஓட்டு வந்து போடுவோம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் பிஎம் ஆகணும், யார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும், பிரதமர் ஆகணும், அந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டு போடுவோம். அப்படி தானே? ஸோ அப்போ வந்து இங்கேயும் அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இங்கே சீஃப் மினிஸ்டர், அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர். அதாவது நம்மளோட மாநில அரசில் சீஃப் மினிஸ்டர், மத்திய அரசில் பிரைம் மினிஸ்டர். அப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். ஸோ இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும், என்ன வயசு இருக்கணும், அப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தகுதியில் இருந்து இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ நம்ம வந்து சட்ட பேரவை, சட்ட மேலவை அப்படிமோ. அதேமாதிரி அங்கே மத்திய லெவலில் பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இந்த 2 சபைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காமனான விஷயங்கள் வந்து எல்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து இங்கே இந்த சபைக்கு வந்து எந்த வயசு இருந்தால் போகலாம், அதேமாதிரி அங்கே லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு எந்த வயசு இருந்தால் போகலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கோர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் இருக்கும், அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஸோ அந்த அட்டார்னி ஜென்ரல், அட்வொகேட் ஜென்ரல். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வொகேட் ஜென்ரல், ஸோ வந்து தலைமை வழக்கறிஞராக வந்து இருப்பார். இதே வந்து இந்தியாவுக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டார்னி ஜென்ரல், ஸோ அவர் தான் வந்து இந்தியாவோட தலைமை வழக்கறிஞராக வந்து இருப்பார். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஃபேக்ட், மாறாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரு, பிரசிடெண்ட்டு, அட்டார்னி ஜென்ரல், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் மாறாது. அப்படி தானே? இப்போ கரண்டாக உள்ளது பார்த்தோம் அப்படின்னா மாறலாம். ஸோ இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் தான் எப்போ இருப்பார் நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி தான் சீஃப் மினிஸ்டரு, மற்ற எல்லா பதவியும். ஸோ வந்து ஒரு சில விஷயம் ஸ்டாட்டிக்காக மாறாமல் இருக்கும், ஒரு சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் படிக்கும்போது இது சார்ந்த விஷயங்கள் வந்து படிப்பீங்க. அதுபோக ஸ்டாட்டிக்காக மாறாத விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த பாலிட்டியிலே வந்துடும். ஸோ வந்து பிரசிடெண்ட் யார், பிஎம் யார், இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா முதல் பெண் உறுப்பினர் யார், இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம இதுக்கான ஷார்ட்கட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிளாஸ்லையும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பாலிட்டியில் பேசிக்காக எல்லாமே வந்து படித்து முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் எல்லா கான்செப்ட் எல்லாமே வந்து முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ நம்ம இதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஒரு எக்ஸாமில் என்ன கேட்டாங்களோ அதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் அடுத்த எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸாமில் வந்து கொஸ்டினாக இருந்தது, அடுத்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே ஆன்சரில் வச்சுட்டு ஆப்ஷனை வந்து மாற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஸோ நீங்கள் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கான்செப்ட்டு கதை இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன். ஸோ வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் போதும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போதும் சரி, முதல் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சோன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே வந்து இருக்கும், இதுவோ அதுவோ அப்படிங்கிறது. எப்போ இந்த குழப்பம்லாம் போகும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருக்கணும். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டே வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 டைமுக்கு மேலே ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு போட தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக முடியும். நீங்கள் இந்த புக்கு படிக்கிறது, வீடியோ பார்க்குறது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 50% அப்படின்னா இன்னொரு 50% நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடுறது. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு தான் உங்களோட நாலேஜ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1க்காக ஸ்ட்ராங்கர் சீரிஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக பாலிட்டி டெஸ்ட்டு எல்லாமே வந்து டாபிக் வைஸாக டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதே சைட் பை சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டெண்ட் பண்ணிட்டே வந்து வாங்க. ப்ளே ஸ்டோரோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் லாகின் பண்ணது முதல்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் 3 கோட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃப்ரீ மெட்டீரியல் இதுக்குள்ளே வந்து போங்க.
ஸோ வந்து உங்களுக்கு வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நியூ சிலபஸ்க்கான மெட்டீரியல் ஆனுவல் பிளான் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் சமச்சீர் புக்கில் வந்து போங்க. சமச்சீர் புக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த பாலிட்டிக்குள்ளே வந்து போங்க. நம்ம இதெல்லாம் தமிழுடையும் தனியாக இங்கிலீஷும் தனியாக வந்து கொடுத்துருப்போம். கம்ப்ளீட்டாக சமச்சீர் புக்கில் 6th 12th வரைக்கும் சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரே பிடிஎஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாலிட்டி ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ புக் இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இதேமாதிரி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதில் நம்ம வந்து இயர் வைஸாகவும் கொடுத்துருப்போம். ஸோ இயர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கொஸ்டின் பேப்பராக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பாலிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வைஸ் டிஎன்பிசி கொஸ்டின் இதுக்குள்ள வந்து போங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2011 வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது போக நம்ம வந்து வேர் டு ஸ்டடி இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இப்போ சிலபஸில் உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வேர்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டேமாக வந்து இருக்கும். இப்போ வந்து அது வந்து சமச்சீர் புக்கில் 6th 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் நம்ம வந்து அதை இந்த வேர் டு சைடில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த சிலபஸ் டாபிக் சமச்சீர் புக்கில் இந்த ஸ்டாண்டர்டில் இந்த டேமில் இந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை இங்கேருந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி. ஓகே, இது போக நீங்கள் வந்து இந்த ஸ்டடி பிளானில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. இதில் வரிசையாக எல்லா கோர்ஸ் வந்து இருக்கும். இப்போ குரூப் 1க்காக நம்ம ஸ்ட்ராங்கர் சீரிஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம அந்த டாப்பிக்கான பிடிஎஃப் வீடியோ எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்படி வந்து பாலிட்டியில் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டாப்பிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி வந்து வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3வது டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சேவிங் ஃபியூச்சர் இந்த மாதிரி. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஓகே, உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.